ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് നല്ല സൂപ്പർ ടേസ്റ്റിയായ കേരള സ്പെഷ്യൽ നെയ്യപ്പം ஒரு 10 முதல் 15 நிமிஷத்துக்குள்ள ஈஸியாய் எப்படி தயார் பண்ணலாம் என்று தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். சாதாரணமாக கேரளா ஸ்டைல் நெய்யப்பம் தயார் பண்ணும்போது பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி 6 முதல் 8 மணி நேரம் அப்படியே வச்சுருந்ததுக்கு அப்புறமா தான் நெய்யப்பம் தயார் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கு 15 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த நெய்யப்பம் ஈஸியாய் தயார் பண்ணி எடுக்கலாம். ஒரு நாளைக்கு பச்சரிசி ஊற வச்சு எப்படி நமக்கு நெய்யப்பம் தயார் பண்ணலாம்னு உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்காக ஒரு கிளாஸ் வறுத்த பச்சரிசி மாவு எடுத்திருக்கு. அதே கிளாஸில் அரை கிளாஸ் மைதா எடுத்திருக்கு. கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா மாற்றி வச்சுக்கோங்க. இனி அதே கிளாஸில் 3/4 கிளாஸ் வெல்லம் எடுத்திருக்கு. 150 கிராம் இது இருக்குது. 150 கிராம் வெல்லம் எடுத்து அதிலேக்கு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நமக்கு நல்லா கொதிக்க விடலாம். இனி ஒரு பேன் அடுப்பிலேக்கு வச்சு அதிலேக்கு 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றி சின்னதாக கட் பண்ணிய தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகும்போது தேங்காய் அதில் நின்று மாற்றி அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கருத்த எள்ளு போட்டு அதையும் நமக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கலாம். எள்ளு ஃப்ரை பண்ணும்போது நல்லா பார்த்து பண்ணிக்கோங்க, தீஞ்சு போகாமல் பார்க்கணும். நல்லா சூடாய நெய்யில் தான் ஃப்ரை பண்ணுறது. அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணியதுக்கப்புறமா எள்ளு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெள்ளத்தின் பானி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணியதுக்கப்புறமா இது கொஞ்சம் ஆறதுக்கு விடலாம். நல்லா ஆறக்கூடாது, ஆனால் கொஞ்சம் சூடு இருக்கணும். அந்த டைமில் இந்த மாவிலே ஊற்றி இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து தோசை மாவிൻ്റെ பாகத்தில் கரெக்டாக மாவு நமக்கு ரெடி பண்ணி எடுக்கலாம். വെള്ളത്തിൻ്റെ പാനി പറ്റലെന്ന ലൈറ്റാக ചൂട് തണ്ണി ഇതിലേക്ക് ഊറ്റി ദോശ മാവിൻ്റെ പാകത്തിൽ കറക്റ്റാക്കി എടുത്തുക്കോங்க. പച്ചത്തണ്ണി ഊற்றக்கூடாது, ലൈറ്റാக ചൂടിരിക്കുന്ന தண்ணி தான் ഇതിലേക്ക് ஊற்றணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது இட்லி மாவிൻ്റെ பாகத்தில் தான் ஆயிருக்கு. ஆனால் நமக்கு தோசை மாவிൻ്റെ பாகத்தில் தான் ஆகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வெள்ளத்தின் பானி பத்தலை, அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சுடு தண்ணி கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்குது. இனி இந்த மாவை மிக்சியோட ஜார்லேயே ஊற்றி ஒரு 2 ரவுண்டு அடிச்செடுக்கலாம். அப்போது அதில் ஏதாவது உருண்டை மாதிரி மாவு இருந்தால் அதெல்லாம் உடஞ்சி கரெக்டாகிட்டு வரும். இப்போ பாருங்கள், நம்ம மாவு கரெக்டாகி வந்திருக்கு. இனி இதிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்திக்கலாம். இது சேர்க்கும்போது நம்ம நெய்யப்பம் நல்லா கிறிஸ்பியாகி கிடைக்கும். இனி இதிலேக்கு 1 பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்திக்கலாம். இனி 1/2 டீஸ்பூன் சீரகവും 2 ஏலக்காயும் சேர்த்து பொடிச்சது அதிலேக்கு போடலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருந்த தேங்காயும் எள்ளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். தேங்காய் ஃப்ரை பண்ணிய நெய்யும் இதிலேக்கு சேர்த்து நல்லா கலரி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தா நம்ம மாவு இப்போது ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். மாவிலேக்கு கண்டிப்பாக நெய் சேர்க்கணும், அப்போ தான் நம்ம நெய்யப்பம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இனி கொதிக்கிற எண்ணெயிலேக்கு ஒரு குழிக்கரண்டியில் மாவு எடுத்து இதே மாதிரி ஊற்றிக்கோங்க. 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம மாவு நல்லா பொங்கி வரும். பேக்கிங் சோடா சேர்த்ததுனால நல்லா பொங்கி வரும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டு இதே மாதிரி நமக்கு சுட்டெடுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமினும் மீடியம் ஃப்ளேமினும் இடையில வச்சுக்கோங்க. தீஞ்சு போகாமல் பார்க்கணும். நெய்யப்பத்திൻ്റെ உள்ளு நல்லா வேகணும். இந்த மாதிரி திருப்பி போட்டு கரெக்டாக வேக வச்சு நல்லா ப்ரௌன் கலர் ஆகும்போது எண்ணெயில் நின்று நமக்கு மாற்றலாம். இதே மாதிரி எல்லா மாவும் நமக்கு ஊற்றி நெய்யப்பம் சுட்டெடுக்கலாம். இது நல்லா பொங்கி வரும். பொங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம நெய்யப்பம் திருப்பி போடணும். இது நல்லா சூப்பர் டேஸ்டில் உள்ள ஒரு ஸ்நாக்காக இருக்குது. ஈவினிங் டீடை கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். கேரளாவில் எல்லா டீ ஷாப்பிலும் நெய்யப்பம் வாங்கிறதுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு தடவைங்களும் உங்கள் வீட்டில் இது ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாஃப்டான ஒரு ஸ்நாக்கு தான். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் எழுதி போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.